வணக்கம். என்னுடைய பெயர் பார்த்தீங்கன்னா வீரமுத்து. நான் மதுரை மாநகரோட மாவட்ட செயலாளர் பாரதிய ஜனதா கட்சி. நான் விலாங்குடி பகுதியில் வந்து வசிச்சுட்டு வரேன். இப்போ கடந்த வருடங்களாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இளைஞர்களிடையே சிறார்கள் 18 வயதிற்கு உட்பட்டவர்கள் 18 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கிடையே பார்த்தீங்கன்னா போதை கலாச்சாரம் வந்து ரொம்ப அதிகமாக வந்து உயர்ந்திருக்கு. அரசு வந்து விரைந்து வந்து இதுக்கு வந்து ஒரு துரித நடவடிக்கை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர் சார் அவர்களை வந்து காலையில் சந்திச்சு வந்து மனு கொடுத்துருக்கோம். எதனால இது வந்து கலெக்டர் சார்கிட்ட அப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க தான் அதுக்கான வந்து ஒரு சிறந்த அதிகாரி. அவங்க நினச்சாங்க அப்படின்னா இன் அண்ட் அவுட் இன்னைக்கு இருக்க வந்து மதுரையில் இயங்கக்கூடிய மெடிக்கல் ஷாப்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ரைடு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனு மூலியமாக வந்து நாங்கள் கேட்டுக்கிறோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் இளைஞர்களுக்கு யாருக்குமே வந்து எந்த ஒரு மாத்திரைகளும் கொடுக்கக்கூடாது. ஏன்னா எனக்கு போதை மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாத்திரை நேம்கள்லாம் சொல்கிறாங்க. இந்த நைட்ரோவிட் 5mg, நைட்ரோவிட் 10mg, அந்த மாதிரிலாம் நிறைய டேப்லெட்ஸ் வந்து இன்றைக்கி இருக்க இளைஞர்களுடைய வாழ்க்கையை வந்து சீரழிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது. அதுக்கு ஒரு அக்கறை எடுத்து நான் ஒரு இளைஞனாக வந்து இந்த மனுவை வந்து கலெக்டர் அவர்களிடம் கொடுத்துருக்கேன். ஏன்னா வருங்கால வல்லரசாக்கக்கூடிய இந்தியாவின் கனவு தூண்கள் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் தான். அப்பேற்பட்ட இளைஞர்கள் வந்து நம்ம கண் முன்னே வந்து சிதையக்கூடிய காட்சிகளை வந்து நம்ம டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆங்காங்கே பார்த்தீங்கன்னா போதை நிலை தடுமாறி ரோட்டில் படுத்து கிடக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்லாம் நிறைய பார்த்துட்டு இருக்கோம். ஒரு தாய் தகப்பன் வந்து அந்த குழந்தைகளை படிக்க வச்சு ஆளாக்கி ஒரு நல்ல வேலைக்கு அனுப்பக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். அந்த 18 வயதுலேருந்து ஒரு 25 வயதுக்குள்ளே வந்து மது பழக்கம், அப்புறம் போதை ஊசி, போதை மாத்திரை, இந்த மாதிரி அதிகமான ஒரு போதைகளை வந்து எடுத்து அவங்க தன்னைத்தானே அழித்து கொள்ளக்கூடிய ஒரு நடைமுறையில் வந்து இன்னைக்கு இருக்கிறோம். அப்போ இந்த சமூகத்தை வந்து நம்ம கட்டாயம் வந்து நம்ம பார்க்கணும். இதை வந்து முதல்வர் அவர்களுடைய பார்வைக்கும் இதை வந்து நாங்கள் ஒரு போஸ்ட்டில் வந்து முதல்வர் அவர்களுக்கும் ஒரு இந்த மனுவை வந்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருக்கட்டும், அவங்க வந்து விளம்பர நோக்கத்துக்காக செயல்படாமல் தயவு செஞ்சு இளைஞர்களுடைய ஒரு வாழ்க்கையை வந்து சீரமைக்கிறதுக்காண்டி அவங்க வந்து பண்ணணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். இந்த தாவேக அரசு பதவி ஏற்று 15 நாட்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா 25 கொலைகள் வந்து நடந்திருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா 4 இரட்டை கொலைகள் நடந்திருக்கு, 17 பாலியல் வன்புணர்வுகள் வந்து நடந்திருக்கு. அப்போ வந்து முந்தைய ஆட்சியிலையும் வந்து நடந்திருக்கு, இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியிலையும் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. நாங்கள் எந்த அரசியல் கட்சியும் வந்து விமர்சிக்கிறதுக்காண்டி இந்த மனுவை வந்து நாங்கள் கொடுக்க கிடையாது. தயவு செஞ்சு இந்த சட்ட ஒழுங்கை வந்து சீரமைக்கணும், சட்ட ஒழுங்கை வந்து ஃபிங்கர் டிப்பில் வந்து முதலமைச்சர் வச்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டசபையில் எதை நம்ம எடுத்துக்கொண்டு இந்த இளைஞர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காண்டி அப்போ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்து போகணும் அப்படின்னு மக்கள் எல்லாரும் ஆசைப்பட்டு அதை வெளியேற்றி இன்னைக்கு வந்து இந்த டிவிக்கேன்ற ஒரு ஆட்சியை வந்து முதலமைச்சர் விஜய் அவர்களை வந்து அரிய நிலையில் அமர்த்திருக்காங்க. அப்படின்னா மக்களுக்கு வந்து அவர் கட்டாயம் வந்து கடமை செய்யணும். ஏன்னா இன்னைக்கு வருங்கால, நான் மறுபடியும் சொல்றேன், வருங்கால இந்தியாவின் கனவு தூண்கள் வந்து இளைஞர்கள் தான். அந்த இளைஞர்களுடைய வாழ்வாதாரமும் வாழ்க்கையும் கண் முன்னே வந்து சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு போதை அடிப்படையான விஷயம் என்ன, 18 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு 20 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு மது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கமே சொல்லுது. எதனால 18 வயசுக்கு 21 வயசுக்கு மேலே அவன் படிச்சு முடிச்சுட்டு வர டைமே அந்த 20 வயசு தான், படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போற டைமே. அட்லீஸ்ட் அது வந்து 30 வயதுக்கு மேலே வந்து வயது வரம்பை வந்து உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனு மூலியமா நாங்கள் கேட்டிருக்கோம். ஏன்னா இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா அந்த 20 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளதான் அவனோட வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய பயணமா இருக்கும், திருமணத்திற்கான பயணம் இருக்கும். அந்த டயத்தில் வந்து மதுவை வந்து கவர்மெண்ட்டே வந்து நீங்கள் குடிக்கலாம் அப்படின்னு 18 வயதிற்கு மேற்பட்டவர்களே குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கக்கூடாது. இன்னொன்று, மக்கள் எதனால வந்து டிவிகேக்கு வந்து முதல்வர் விஜய்க்கு வந்து வாக்களித்து அவர் அரியணையில் உட்கார வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முந்தைய இத்தனை ஆண்டு கால திராவிட ஆட்சிகளில் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு விஷயம் மாறி இருக்கா அப்படின்னா எதுவுமே மாற கிடையாது. இதுக்கும் வந்து தயவு செஞ்சு வந்து முதல்வர் அவர்கள் வந்து ஒரு பார்வையை கொடுத்து அதிகமான இளைஞர்களுக்கு வந்து ஒரு முன்னெடுப்பு கொடுத்து மாற்றத்தை கொண்டு வரணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் வெள்ளை அறிக்கை விடுறேன்னு சொல்றீங்க. நான் சொல்றேன், இந்த விஷயத்துக்கும் நீங்க வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எத்தனை குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு, அந்தந்த பகுதியிலையும் அந்தந்த மாவட்டங்களையும் எத்தனை குற்ற வழக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு, எத்தனை குற்ற வழக்குகளுக்கு கைது செய்யப்பட்டிருக்கு, எத்தனை கைதுகளுக்கு வந்து தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா கடுமையான தண்டனைகள் வந்தால் மட்டும்தான். இன்னைக்கு என்னன்னா, உள்ள போறோம், ஏதாவது வக்கீல் வந்து நம்மளை பெயில் எடுத்துருவாங்க, அந்த மனப்பான்மையில இளைஞர்கள் வந்து இன்னைக்கு வந்து தவறு செய்யறான். அந்த தண்டனை சட்டங்கள் வந்து கடுமையாக்கப்பட்டால் அவன் வந்து அந்த தப்புன்றது வந்து மிக குறைவாகும். இன்னைக்கு இந்த ஒரு பையன் செய்யக்கூடிய அந்த போதையினால தான் அந்த பாலியல் வன்புணர்வு அதிகரிக்குது, போதையினால தான் இத்தனை கொலை சம்பவங்கள் அதிகரிக்குது, போதையினால மட்டும்தான் தாலி செயின் பறிப்பு, ஒரு பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகிறதுக்கான ஒரு அடித்தளமா இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த போதை கலாச்சாரம் தான். ஏன் இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் மாண்புமிகு விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரே கையெழுத்தில் தமிழ்நாட்டுக்கு
மது கூடங்கள் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுத முடியாது. ஏன்னா மது கூடங்களை தாண்டி இன்னைக்கு போதை கலாச்சாரம் மதுரையில் வந்து அதிகரிச்சிருக்கு. சிறார்கள் 18 வயதுக்கு உட்பட்ட சிறார்கள் பார்த்தீங்கன்னா போதை ஊசி, போதை மாத்திரம், அவ்வளோ கலாச்சாரம், போதை கலாச்சாரத்தில் இந்த தமிழ்நாடு வந்து சுற்றி வந்து ஊடுருவி இருக்கின்றதை இந்த காணொலி பதிவு மூலம் தெரிவிச்சுக்கிறோம். அதுமாதிரி மனுவை கொடுத்துருக்கோம். கலெக்டர் சார் நல்லா பேசினாங்க, உடனே விரைந்து ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொன்னாங்க. நாங்களும் அவங்க வெளி மாநிலத்திலிருந்து வந்திருக்காங்க, நாங்களும் நிறைய விஷயங்கள் வந்து எடுத்துரைத்தோம். இந்த மெடிக்கல் ஷாப்ஸ் எல்லாத்துக்குமே ரைடு விடணும். ஏன்னா மெடிக்கல் ஷாப்ஸ் நம்ம எங்கேருந்து வருது அப்படின்னு அணையை தடுத்துட்டோம்னா தண்ணி உள்ளே வராது. அப்படின்றப்ப எங்கேருந்து பொருள் வருது, அப்போ பொருள் விற்கிறவனை பிடிச்சி கடுமையான சட்டங்கள், அவன் பணம் சம்பாதிக்கணுன்றதுக்காக இன்னைக்கு நிறையா வீட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய வாழ்க்கையை வந்து சீரழிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. அதை வந்து ஒரு முன்மாதிரியாக வந்து தெரிவிச்சிருக்கோம். நன்றி. பெயர் பார்த்தீங்கன்னா என்னுடைய பெயர் வீரமுத்து, மதுரை மாநகரோட மாவட்ட செயலாளர், பாரதிய ஜனதா கட்சி.